இன்னைக்கு நாம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல மூத்த அமைச்சர் அரசருக்கு உடம்பு சரியில்லாத நேரம் ஹீரோ கதையை முடிக்கிறதுக்கு போர் நடக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டாரு. வழியிலேயே பிரச்சனையாகி மிங் வீரர்கள் அவனை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அங்க இவனோட வீட்டுல இவன் பையனோட அம்மான்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவ தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போல. ஹீரோவோட பையன் கை குழந்தையா இருக்கும்போது யார் கூட ஓடி போனவ இப்ப ஹீரோ குடும்பத்துக்கு திரும்ப அந்தஸ்து கிடைச்சதும் ஒட்டிக்கலான்னு வந்திருக்கா. அந்த நாட்டுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தவிர மித்த எல்லா மனைவிகளுமே கான்குபின் தான். செகண்ட் ஒய்ஃப் தேர்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. இப்ப அவ ஹீரோயினை கான்குபின் வேற சொல்றா. இவ போடுற சத்தம் கேட்டு ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சி வந்து பாக்குறாங்க. உடனே இவ அத்தான்னு கத்திக்கிட்டே அவங்க கிட்ட ஓடுறா. இவ்வளோ நேரம் ஹீரோயின் கிட்ட திமிரா பேசிட்டு இருந்தவ இவங்களை பார்த்தது நல்ல மாதிரி நடிக்கிறா. ஹீரோவோட பையனுக்கு தான் தான் அம்மான்னு சொல்லிட்டா. இந்த விஷயம் இப்பதான் ஹீரோவோட அம்மாவுக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடுச்சு. உடனே இவ ஐயோ அத்தைன்னு குடுக்குன்னு ஓடி போய் பிடிக்கிறா. சரி வாங்கத்த உள்ள போய் பேசுவோன்னு கை தாங்களா கூட்டிட்டு போக ஹீரோயினையும் அவங்க கூப்பிடுறாங்க. உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தான் டோஸ் விழுகுது. ஏன்னா அவ ஹீரோவோட பையனை தான் பையன் சொன்னதுனால. அதோட இன்னொரு விஷயம், அந்த குட்டி பையனுக்கு இவ அம்மா இல்லைன்னு தெரியும்ன்ற விஷயம் அவங்களுக்கு இன்னுமே ஷாக்கா இருக்கு. அப்ப அந்த குட்டி பையனுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சே அடைக்குது. உடனே ஹீரோவோட ஒய்ஃப் ரொம்ப அதிகாரமா ஹீரோயின் கிட்ட என்ன பாத்துட்டு இருக்க, போய் தண்ணி கொண்டு வான்னு கத்துறா. நம்ம ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு போறா. இப்பதான் நம்ம அண்ணன் வீட்டுக்குள்ள வராரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த நாய் இங்க எதுக்கு வந்துச்சு அப்படின்னு விறுவிறுன்னு உள்ள போய் அவளை பிடிச்சி இழுக்கிறாரு. வெளியில போன்னு இவரை பார்த்ததுமே அவ வேகமா போய் அத்தை கிட்ட ஒட்டிக்கிட்டா. அவங்களுக்கு இவளை பத்தி தெரியாம எதுக்குடா இவளை இப்படி இழுக்கிற, இது வீடா இல்லையான்னு கத்துறாங்க. நம்ம அண்ணனுக்கு தான் இவளை பத்தி எல்லாமே தெரியுமே. இவ யார் தெரியுமா, கை குழந்தைய விட்டுட்டு நடுராத்திரி ஓடி போனவன்னு சொல்ல எல்லாருக்குமே பயங்கர ஷாக். ஆனா அவ இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. நம்ம அண்ணன் தான் சாட்சியே, நான் தான். இவ எவ்வளவு மோசமானவ தெரியுமா, அந்த கை குழந்தைய அதுக்கப்புறம் நான் தான் வளர்த்தேன்னு சொல்ல ஹீரோவோட அம்மாலாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. முதல்ல இழுத்துட்டு போன்னு கத்துறாங்க. சரி இப்பவே இவளோட கதை முடிஞ்சிடுன்னு பார்த்தா இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நேக்கா ஒரு டேகை தூக்கி ஹீரோ அம்மா முன்னாடி போடுறா. டேகை பார்த்தது அவங்க ஒரு நிமிஷம்னு இது யாரோடதுன்னு அவகிட்ட கேக்குறாங்க. என் அப்பாவோடதுன்னு சொல்றா. இந்த மாதிரி டேக்லாம் நோபல் மேன் தான் வச்சிருப்பாங்க. இவ அதை எங்க இருந்து ரெடி பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. நோபல் மேன்னதும் ஹீரோவோட அம்மா அப்படியே மாறிட்டாங்க. இவ வேற பொய்யா அடுக்குறா. நம்ம அண்ணனால காது கொடுத்து கூட கேட்க முடியல. வெளியே லேடி ஜோ ஏன் அவளை இழுத்து வெளியே போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு புலம்பிட்டு நிக்க உள்ள அவ இன்னும் அழுது நடிச்சிட்டு இருக்கா. நம்ம அண்ணன் எவ்வளோ பேசினாலும் எடுபட மாட்டேங்குது. இப்போ ஹீரோயின் தண்ணி கொண்டு வந்து வைக்க ஹீரோவோட அம்மா அவளை உட்கார சொல்லிட்டு நம்ம அண்ணனை சரி இனிமே நாங்கள் பேசிக்கிறோம், எங்களோட வீட்டு பிரச்சனை, நீ வெளியே போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அவர் வெளியில வந்து லேடி ஜோ கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும், சரியான புழுகு முட்டை, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த அம்மாவும் டேக பார்த்தது மாறிட்டாங்க, என்னதான் பண்ண போறோமோன்னு புலம்பிட்டு இருக்க உள்ள அவன் நல்ல புழுகு முட்டையை அவுத்து விட்டுட்டு இருக்கா. இவ நோபல் உமன்னு ஹீரோவுக்கு தெரியாதான், சொல்ற தருணம் அமையலையாம். இவளோட அப்பா நினைவா அந்த டேக் மட்டும் தான் இருக்கான். அதை தூர போடுறதுக்கு மனசுலன்னு உருட்டிட்டு இருக்கா. ஹீரோவோட தங்கச்சி எப்படினாலும் நீங்க ஓடி போனவங்க தானே, உங்களுக்குலாம் இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்ல நான் இந்த குடும்பத்தோட மருமக, உன் அண்ணனோட முதல் மனைவின்னு ஸ்டார்ட் பண்ண ஹீரோவோட அம்மா சரி போதும் ரெண்டு பேருமே என்னை ஏமாத்திருக்கீங்க. என்னோட பையன் வர வரைக்கும் நான் உங்க ரெண்டு பேரையுமே நம்ப மாட்டேன். எதனால அவன் சொல்றதை கேட்டுதான் முடிவு பண்ணுவேன், புரிஞ்சுதான்னு சொல்றாங்க. உடனே இவ சரியத்த, ஆனா அது வரைக்கும் நான் எங்க தங்குறதுன்னு கேக்குறா. இவங்களே ஏதாவது ஒரு ரூமை கொடுத்துருந்துருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க இதை கூடவா நான் சொல்லணும்னு சொல்லிட இவளுக்கு நல்லா வசதியா போச்சு. ஹீரோயினோட ரூம் வேணும்னு கேக்குறா. நம்ம அண்ணெல்லாம் பொங்குறாரு, விட்டு அடிச்சிருவாரு போல. லேடி ஜோ தான் புடிச்சுக்கிறாங்க. ஆனா அவ வாய் இருக்குமா, ஹீரோயினை கான்கிபின்னு சொல்ல இப்ப லேடி ஜோ அடிக்க போறாங்க. ஹீரோயின் சமாதானப்படுத்துறா. இப்ப அவ போனதும் ஹீரோயின் இருந்துட்டு நமக்கு உண்மையான பிரச்சனை இது கிடையாது, அங்க அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல, அதுக்கு தான் நாம ஏதாவது பண்ணணும்னு வேகமா ரூம்குள்ள போய் ஒரு லெட்டர் எழுதுறா. யாருக்கு என்னன்னா நமக்கு காட்டல. இப்ப இந்த லெட்டர் அண்ணன் கிட்ட கொடுத்து சீக்கிரமா கொடுத்துருங்கன்னு மட்டும் சொல்றா. அவரும் அதை வாங்கிட்டு கிளம்பிட அங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவனையும் லீயையும் மிங் வீரர்கள் பிடிச்சி வச்சிருக்காங்களா. இப்ப அமைச்சர் கிம் அவங்க கிட்ட வந்து பேசுறாரு. மூத்த அமைச்சர் கொடுத்து விட்ட லெட்டர் லீ கிட்ட இருக்கா என்னன்னு கேக்குறாரு. அவன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். இப்ப அவன் நினைச்சானா அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவன் மட்டும் தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ அரசவையில இருந்து ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்க அங்கதான் மூத்த அமைச்சர் உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ண விட மாட்டேங்கிறாரு. இதுல வேற இவங்களுக்கு அரசர் கண்ணு முடிச்சது இன்னும் தெரியாது. அரசர் எந்திரிச்சாருன்னா நம்மளை காப்பாத்திடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க மூத்த அமைச்சர் அரசரை ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அரசருக்கு ஒண்ணு ஹீரோ பலி கொடுக்கணும், இல்லைன்னா மீன் கேட்கிற உணவும் காசும் கொடுக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. அதை வச்சுதான் மூத்த அமைச்சர் ப்ரெஷர் பண்றாரு. அரசருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. கோர்ட் லேடி கிம்மை கூப்பிட்டு நீ எதுக்கு அமைச்சர் கிம்மே அவங்க கூட அனுப்புறேன்னு கேட்குறாரு.
அதுக்கு அவங்க இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலையும் அவன் நமக்கு விசுவாசமா இருக்கானான்னு சோதிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு ஹீரோவை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. அரசர் இன்னுமே முடிவெடுக்கல. மீன் கேட்குற உணவை கொடுத்துடலாம்னா இவங்க கிட்ட அவ்வளோ உணவு இல்லை, இருக்கிறத கொடுத்தாலுமே அது இன்னொரு நாள் சண்டைக்கு வருமா. அங்கே ஹீரோவையும் லீயையும் காட்டுறாங்க. லீ உட்காந்து அவன் அப்பா சொன்னதை நினச்சி பார்க்குறான். இதுதான் கடைசி வாய்ப்புன்னு வேறு சொன்னார்னு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ, என்னை கொல்ல சொல்லி உன் அப்பா எழுதின அந்த லெட்டர் உன்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். எப்படிடா கரெக்டாக கெஸ் பண்ணான்னு லீ பார்க்க, அந்த லெட்டர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சாக தான் போகிறேன், அந்த லெட்டர் இருந்தாலும் இல்லைனாலும் நான் சாக தான் போகிறேன், அதை வச்சு நீ உன் உயிரையாவது காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்கிறான். லீ உடனே உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையான்னு கேட்க, இந்த உலகத்தில் யார் தான் சாகணும்னு நினைப்பா, நான் இது வரைக்கும் வாழ்ந்த வர நிறைய பேருக்கு கடனாளியாக இருந்திருக்கேன், உங்ககிட்டயாச்சும் நன்றி கடன் படாமல் இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்க. அங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் இவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தாலே அவளுக்கு கொஞ்சம் கூட இவனை பற்றி கவலை இல்லை. கிச்சனில் போய் சுற்றி பார்த்துட்டு பெரிய குடும்பம்னாங்க, வெறும் அரிசி மட்டும்தான் இருக்குன்னு அதையும் எடுத்து வாயில் போட்டு தின்னுட்டு இருக்கா. ஹீரோயினோட ரூமை கேட்டிருந்தால, அதுக்கு ரூமை காலி பண்ண ஹீரோயினும் லேடி ஜோவும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. உள்ளே வரா. இன்னுமா எடுத்து வைக்கல, நாள் ஃபுல்லாக ஓட்டிடுவீங்க போலன்னு ஹீரோயினை காலை வச்சே நகர்த்தி விட்டுட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாதிரி தான் பெட்டில் போய் படுக்கிறா. இவளை கொல்லலாம் போல லேடி ஜோவுக்கு கோவம் வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டுக்கு விறகு கொண்டுட்டு ஒருத்தர் வராரு. வெளியில் காவலர்கள் தடுக்கும்போது நம்ம அண்ணன் லெட்டர் கொடுக்க போனவர் கொடுத்துட்டு இப்போ தான் வராரு. வீரர்கள் கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஆள் தான் விடுங்கன்னு விறகு கொண்டு வந்தவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட லெட்டரை கொடுத்துட்டதா சொல்கிறாரு. இப்போவும் நமக்கு யாருக்கு அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்கன்னெலாம் தெரியல. ஹீரோயின் உள்ளே போனதும் லேடி ஜோ கிட்ட ஹீரோவோட ஒய்ஃப் பற்றி கேட்க அவங்க புலம்புறாங்க. அடுத்து விறகு கொண்டு வந்தவர் வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வாசல் கிட்ட போகும்போது ஹீரோவோட பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நம்ம அண்ணன் கிட்ட அம்மா வைங்கன்னு கேட்குறான். இதெல்லாம் விறகு கொண்டு வந்தவர் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோவோட பையன் அம்மானு ஹீரோயினை தான் தேடுறான். ஆனால் உண்மையான அம்மா வந்து நிற்கிறா. இந்த பையன் கை குழந்தையா இருக்கும்போதே விட்டுட்டு போனது. திடீர்னு ஒருத்தர் அம்மான்னு சொன்னதும் அந்த பையன் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனை கட்டி பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா. ஆனால் அவன் குடுக்குடுன்னு ஓடி போய் ஹீரோயின் பின்னால் ஒழிஞ்சுக்கிட்டான். இப்போ இவளும் அவங்க உன்னோட அம்மா வணக்கம் வைன்னு சொல்ல எல்லாரும் என்ன இப்படி சொல்றாங்கன்னு அந்த குட்டி ஓடிட்டான். இப்போ ஹீரோயினை வேற அவ திட்டுறா. என்ன நீ அம்மா மாதிரி பண்ற, நான் தான் அவனோட அம்மான்னு கத்திட்டு லேடி ஜோ கிட்ட அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு என்னோட ரூமுக்கு கொண்டு வான்னு ஆர்டர் போட்டுட்டு போறா. இப்போ அந்த குட்டி பையன் எப்பவுமே ஹீரோயின் கூட தானே படிப்பான். இன்னைக்கு இவ ரூம்ல உட்காந்துருக்கான். சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்றா. அந்த குட்டி தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. இப்போ அவன்கிட்ட போய் நான் தாண்டா உன்னோட அம்மா, எப்படினாலும் இனிமே நாம ஒன்னா தான் இருக்க போறோம், நீ பழகிக்கோன்னு சொல்ல அவன் எந்திரிச்சு போறான். எங்கடா போறேன்னு கேட்க, நான் எப்போவுமே என் அம்மா கூட தான் படிப்பேன், அவங்கக்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்க போகிறேன்னு ஹீரோயினை தான் அம்மான்னு சொல்கிறான். இது அவளுக்கு காண்டாகுது. நீ செத்து போயிட்டான்னு நினச்ச அம்மா திரும்ப வந்திருக்கேன், ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்க அந்த குட்டி நல்ல விவரமானது. நீங்கள் செத்தலாம் ஒன்றும் போலையே, என் அப்பா ஃப்ரெண்டு கூட நடு ராத்திரி ஓடி போயிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு செம்ம காண்டாயிட்டு ஒழுங்கு அங்கே உட்காந்து படின்னு கத்துறா. வெளியே நம்ம அண்ணனும் லேடி ஜோவும் உட்காந்துக்கிட்டு அவளை பற்றி தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இளவரசின்னு சொல்லிட்டாலும் அவன் ஏன் இந்த வீட்டில் இருக்கா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளை துரத்த தான் பார்ப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது என் பையனை சாகடிச்சிட்டேன்னு அந்த மாமியார் குடும்பம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்தா உண்மையான மாமியாரா இல்லைனாலும் கேவலப்படுத்துறாங்க. இப்போ வந்தவ கான்குபின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. இளவரசி பாவம் லேடி ஜோ புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பையன் ஹீரோயின் அம்மா அம்மான்னு தேடிட்டு கிச்சனுக்கு வரான். பின்னாலே உண்மையான அம்மா வந்து நான் தாண்டா ஓ அம்மா வா வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டா. இதை ஹீரோவோட அம்மா பார்த்து ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு ஃபீல் பண்ணி நைட்டு வானத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோவோட பையன் வரான். என் அம்மான்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்களோட கொரட்டை சத்தம் தாங்க முடியல, என் அப்பாவை விட 10 மடங்கு சத்தம் போடுறாங்க, என்னால தூங்கவே முடியலன்னு சொல்றான். சரி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோன்னு அந்த பையனை உட்கார வச்சு பேசுறா. எனக்கு அவங்க அம்மா மாதிரியே தோண மாட்டேங்குதுன்னு சொல்ல, நீ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க உன்னை விட்டுட்டு போனாங்க, இப்பதான் வந்திருக்காங்க, கொஞ்ச நாள் போக போக உனக்கு அம்மா மாதிரி தோணும்னு நல்ல விதமாக தான் அட்வைஸ் பண்ணுறா. கிச்சனில் நம்ம அண்ணன் லேடி ஜோ கிட்ட ஹீரோ ஒய்ஃப் பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறாரு. ஹீரோ நல்ல போதையில் இருக்கும்போது அவன் கூட தப்பு பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கா. சரியான புழுகு முட்டையான், வாயை திறந்தாலே போய் மட்டும் தான் பேசுவாளாம். குழந்தை பிறந்து 10 நாள் இருக்கும்போது நைட்டு வெளியில் கிளம்பிடுவா. குழந்தை பசியில் விடிய விடிய அழுமா. எங்கே போனேன்னு கேட்டா வேலைக்கு போனேன், உதவி பண்ண போனேன்னு போய் சொல்லிட்டு வேலை பார்த்தது டயர்டாக இருக்குன்னு குழந்தைக்கு பால் கூட கொடுக்காம படுத்துருவாளாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளை பற்றி அண்ணன் சொல்கிறாரு. இப்போ அங்கே ஜெயிலில் இருக்கிற ஹீரோ ஒரு அம்மா காவல் வீரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ ஹீரோ செல் பக்கம் போகிறாங்க. கொஞ்சம் சாப்பாடு ஹீரோ பக்கம் நீட்டி இதை சாப்பிட்டுக்கோங்கப்பா அப்படின்னு வீரர்களுக்கு கேட்காத மாதிரி ரொம்ப அமைதியாக சொல்கிறாங்க. அதை அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறான். இப்போ வந்து அந்த அம்மாவோட பொண்ணை மின் வீரர்கள் இழுத்துட்டு போகும்போது
ஹீரோ தான் காப்பாத்தி இருந்திருப்பான். இப்பதான் அதுவும் ஞாபகம் வருது. அந்த அம்மாவை பார்த்துட்டு சாப்பாடை வாங்குறான். அதுல 2 உருண்டை இருக்கு. ஒரு உருண்டையில சிம்பிள் மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்காங்க. இப்படி அந்த அம்மா சாப்பாடு கொடுக்கறத இப்பதான் ஒரு வீரர் கவனிக்கிறாரு. வேகமா வந்து சாப்பாடை கொடுன்னு ஹீரோ கிட்ட கேட்க அவன் டக்குன்னு சிம்பிள் இருக்கிற சாப்பாடை ஒரு வாய் வச்சுட்டான். அப்புறம் அந்த வீரர்கள் கிட்டேயே சாப்பாடை கொடுக்க அவங்க அந்த சாப்பாடை கீழே போட்டு மிதிச்சுட்டு அந்த அம்மாவையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. சாப்பாட்டில் சாவி மாதிரி ஒன்று வச்சு தான் அந்த அம்மா கொடுத்துருந்துருக்காங்க. ஹீரோ சாப்பிட்ட உருண்டையில அது இருந்திருக்கு. அவனும் வாய்க்குள்ள இருந்து அதை எடுக்க இப்போ வெளியில போன அந்த அம்மா ஒரு சந்துக்குள்ள போய் நம்ம துறவியை சந்திக்கிறாங்க. துறவி தான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. இப்போ அந்த சாவியை வாயில வச்சு ஹீரோ அவனோட கையில் கட்டியிருக்கிறத கழட்டிட்டான். அப்போ அமைச்சர் கிம் வேகமாக வந்து உன்னை மிங் ஜெனரல் கிட்ட ஒப்படைக்க போகிறத அரசர் முடிவு பண்ணிட்டாராம். கண்டிப்பாக உன்னை கொல்ல தான் பார்ப்பாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு நான் சீக்கிரமாக ஒரு தீர்வோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடுறாரு. ஹீரோ உடனே லீ கிட்ட நான் இங்கேருந்து தப்பிச்சு போக போகிறேன், நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 வீரர்கள் வராங்க. ஹீரோ ஆல்ரெடி கையில் உள்ளத அந்த சாவியை வச்சு கழட்டி இருந்திருப்பான். இப்போ அந்த வீரர்களை அவனும் லீயும் சேர்ந்து அடிச்சு போட்டுட்டு அந்த வீரர்களோட ட்ரெஸ்ஸையே எடுத்து போட்டுக்கிட்டு மித்த வீரர்கள் கூட சேர்ந்து மெதுவாக எப்படியோ ஜெயிலை விட்டு தாண்டிட்டாங்க. இன்னும் மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஈஸியாக தாண்டிடலான்னு பார்த்தா 2 வீரர்கள் மட்டும் வரவும் அங்கே நின்றுட்டு இருந்தவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துருச்சு. உடனே அட்டாக் பண்ண இவங்க 2 பேரும் தான் ராணுவத்தில் செலக்ட் ஆனவங்கல்ல, செம்மையாக சண்டை போடுறாங்க. 2 செகண்ட்ல எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப துறவி வராரு. ஹீரோயின் ஒரு லெட்டரை கொடுத்தது இவருக்கு தான் போல. அதனால தான் அவர் விஷயம் தெரிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. நீங்க இங்க இருந்த ஆபத்து, தப்பிச்சு உஜிக்கு போங்கன்னு உஜின்னு ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. சரின்னு அவங்களும் ஓடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இவங்களை தேடி வீரர்கள் வந்துட்டாங்க. அங்கே எங்கேயுமே ஒளிஞ்சு ஒரு இடமா தாண்டி தப்பிச்சு ஓட இப்ப நைட்டே ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ லீ கிட்ட உனக்கு அறிவே இல்லையா, ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன் அப்பா சொல்றதை கேட்டுட்டு சொகுசா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானு கேக்குறான். லீ பிறக்கும் போதே நல்லா வந்து அதனாலே என்னவோ தப்புன்னு தோன்றத அவனால பண்ணவே முடியறது இல்ல. இப்ப இவனு ஹீரோ கிட்ட நீ கேட்டதே நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ கூட கிடைச்ச வசதி வாய்ப்பை வச்சு சந்தோஷமா வாழலாம், ஏன் இங்க வந்து கிடக்குறான்னு கேட்குறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. திரும்பவும் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒளிஞ்சு போயிட்டு இருக்கும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி மூத்த அமைச்சரோட ஆளும் வந்துட்டே இருக்கான். இப்போ ஒரு இடத்துல ஹீரோவை சுடுறது கேம் பண்ணிட்டு இருக்க லீ பார்த்துட்டான். ஹீரோ வேற நல்ல வெட்ட வழியில நிற்கிறான். சத்தம் போட்டு கூப்பிடலான்னா மிங் வீரர்கள் வந்துருவாங்க. கரெக்டாக ஹீரோவை சுட்டுற நேரம் நடுவில் போய் விழுந்துட்டான். முதுகுலேயே புல்லட் இறங்கிடுச்சு. திரும்பவும் அவன் ஷூட் பண்ணுறான். ஒரு வாட்டி ஷூட் பண்ணதுமே கன் பவர் ரீஃபில் பண்ணணும்ல, அந்த கேப்ல ஹீரோ போய் அவனை பிடிச்சிட்டான். அவனும் சரியான சண்டைக்காரனா இருக்கான். வாளே இல்லைனாலும் அவன் துப்பாக்கியை வச்சு வாள் மாதிரி சண்டை போடுறான். ஆனாலும் ஹீரோ அவனை அடிச்சு வாளை கழுத்துல வச்சு யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்க கரெக்டா மூத்த அமைச்சர்னு சொல்லி முடிக்க அவனோட முதுகுல அம்பு ஒன்று வந்து பாயுது. யாரான்னு பார்த்தா சுத்தி எக்கச்சக்க வீரர்கள் வந்துட்டாங்க. ஆனா இவங்க வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அங்க ஹீரோ தப்பிச்ச மேட்டர் அரசருக்கு போயிடுச்சு. அவருக்கு ஒரே சந்தோஷம். மூத்த அமைச்சர்கிட்ட ரொம்ப திறமையானவனா இருக்கான், எப்படிதான் தப்பிச்சானோ அப்படின்னு சந்தோஷப்பட அவருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும். அரசே, நீங்க கொடுத்த ஆணைய மீறின குற்றவாளி அவன், நீங்க அவனை பிடிச்சி மிங் ஜெனரல் கிட்டவே கொடுக்கணும்னு சொல்றாரு. அரசர் ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ சொல்றதும் கரெக்டு தான், உன் பையனும் தான் தப்பிச்சிருக்கான், ஒருத்தருக்கு மட்டும்லாம் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மூத்த அமைச்சருக்கு லீ மேல செம்ம காண்டாகுது. அவனுக்கும் சேர்த்தே தண்டனை கொடுங்க அரசேன்னு சொல்றாரு. அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுப்பா, நீ தான் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்ச, அதுக்கு தான் யோசிக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. மூத்த அமைச்சருக்கு காண்டாகுது. ஆனாலும் ஒன்றும் சொல்ல முடியாம உட்காந்துருக்காரு. இப்போ இந்த அரசரை ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சவரு மூத்த பையன்கிட்ட போய் ஆல்ரெடி இவன் கிட்ட அரசர் ஹீரோவோட வீட்டில் எதை மறைச்சு வச்சிருக்கான்னு விசாரிக்க சொல்லி இருந்திருப்பான். வெளியே காவல் வீரர்கள் நின்றுட்டு யாரையும் உள்ள விடாததுனால கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஏண்டா அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆளை கூடவா சந்திச்சு விசாரிக்க முடியல அப்படின்னு கத்துறாரு. அந்நேரம் கரெக்டாக ஹெட் உள்ள வந்து ஹீரோவோட வீட்டில் அவனோட தங்கச்சியை தவிர இன்னொரு பொண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா நம்ம அண்ணன் விறகு விற்கிறதுக்கு ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்புனாரா, அவர் வேற ஹீரோவோட பையன் அம்மான்னு கூப்பிடும்போது கேட்டுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போனார்ல, அந்த ஆளு ஹெட்டு செட் பண்ண ஆளு தான். அதை வச்சுதான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இப்போ இன்னொரு ஆளை செட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் வயசான அம்மா, ஊசி பாசிலாம் விற்கிறவங்க. ஃபர்ஸ்ட் வெளியில் நிற்கிற காவலர்கள் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்நேரம் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து இந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அம்மா தான், 10 வருஷமா இவங்க கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா. நம்ம அண்ணன் பார்த்ததுமே கத்துறாரு, எதுக்கு இப்படி தெரியாதவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு வெளியில் காவலர்கள் நின்றுட்டு இருக்காங்க, முதல்ல அந்த அம்மாவை அனுப்புன்னு கத்த, நான் இந்த வீட்டோட முதலாளி, யாரை உள்ளே கூட்டிகிட்டு வரணும் வெளியில் அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு அவளும் கத்த கை கலப்பாகுது. என்னடா அங்கே சத்தம்னு ஹீரோவோட அம்மா வராங்க. உடனே அவ
பாருங்க அத்தை, உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த அம்மா நிறைய நல்ல நல்ல ஹேர்பின்லாம் வச்சிருக்காங்களாம், வாங்குவோன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லி அந்த அம்மா உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலையா ஹீரோயின் கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிறா. அந்த அம்மா போறது வரைக்கும் வெளியில வந்துடாதீங்கன்னு லேடி ஜோ சொல்லிட்டு இருக்க, அங்க அந்த அம்மா அப்படியே எல்லாத்தையும் விற்கிற சாக்குல இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமான்னு போட்டு வாங்குறாங்க. ஆனா ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோயினுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு அப்படிலாம் இங்க யாருமே இல்ல, நாங்க மட்டும்தான் சொல்லிடுறா. இவ பண்ணதும் நல்லதுக்கு தான். நிஜமாவே ஹீரோவோட ஒய்ஃப் தான் அந்த வீட்டுல இருக்கான்னு மூத்த அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. அரசர் ஹீரோவோட ஒய்ஃபை மறைச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. முதல்ல அந்த வீட்டுல யார் யார் இருக்கா என்னன்னு அந்த அம்மாவை அனுப்பி திரும்ப பார்த்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்படியே அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ரூமை ஹீரோவோட ஒய்ஃப் பிடிச்சிக்கிட்டதுனால அவ இப்ப வேலைக்காரங்க தங்குற ரூம்ல தான் தங்கியிருக்கா. லேடி ஜோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிடலான்னு ஒரு வாய் வைக்கும் போதே ஹீரோவோட ஒய்ஃப் வந்துட்டா. வெளியில வான்னு கூப்பிடுறா. லேடி ஜோவும் அவங்கள தான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு இப்ப என்ன வேணும்னு கேட்க, உன்னை இல்ல அவளை அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறா. லேடி ஜோக்கெல்லாம் செம்ம காண்டாகுது. என்ன வேலைக்காரியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு திட்ட, சரி விடுங்க நான் போறேன்னு ஹீரோயினும் போறா. லேடி ஜோவும் தான் பின்னாலேயே போறாங்க. என்னன்னு போய் கேட்டா, ஒரு கூட நிறைய பித்தளை பாத்திரம் எடுத்துட்டு வந்து அதை நல்லா பளபளன்னு தேய்ச்சி வைக்கணும்னு ஹீரோயினுக்கு ஆர்டர் போடுறா. லேடி ஜோக்குக்கும் அப்படி வருது. வெளியில காட்டாம நிக்கிறாங்க. அடுத்து வர ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு ரூமுக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் எதுக்குமே மறுப்பு பேசல. எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்ல லேடி ஜோ தான் முறைக்கிறாங்க. எதுக்கிட்டே என்ன அப்படி பாக்குற, நான் இங்க உள்ள முதலாளி, நீ எனக்கு கீழே வேலை பாக்குறவ, எதுக்கு இப்படி முறைக்கிறேன்னு சண்டைக்கு வர. ஹீரோயின் தான் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றா. இவ்வளவு வேலை கொடுத்ததும் பத்தாதுன்னு பிஸ்கட் வேற செய்ய தெரியுமான்னு கேட்டுட்டு நிக்கிறா. அந்நேரம் நம்ம அண்ணன் வர, இல்ல பிஸ்கட்லாம் ஒண்ணு வேணாம் அப்புறமா வரேன் அப்படின்னு ஓடிட்டா. லேடி ஜோ இவளை எவனும் கடத்த மாட்டாங்கிறானே, நமக்குன்னு வந்து வாச்சிருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆக, நம்ம அண்ணன் நான் வேணா அவளை கடத்தி வெளியில தூக்கி போட்டுறவான்னு கேட்க, அவங்களும் பண்ணிருவியான்னு சொல்ல, இல்ல வேணாம் அவளை ஆத்துல தூக்கி போடணும்னு அண்ணன் சொல்ல லேடி ஜோக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவங்க சிரிச்சதும் அவர் இன்னும் பாத்திரம் பளபளக்கணுமாம்ல, அவ மூஞ்சதான் தேய்க்கணும் அப்படின்னு திட்ட, அங்க அவ மாமியாருக்கு மேக்கப் போடுறேன்னு கேவலமா மேக்கப் போட்டு விட்டுட்டு, உங்களை மாதிரி ஒரு அழகான கண்ணு யாருக்குமே கிடையாது, மூக்கு அப்படி இருக்கு வாய் இப்படி இருக்குன்னு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. உடனே ஹீரோ தங்கச்சி, உங்களை மாதிரி ஐஸ் வச்சு பேசுற ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு கவுண்டர் கொடுக்க, ஹீரோயினை ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தால, அதனால அவ வர ஹீரோவோட தங்கச்சிக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிக்கும். இப்பவும் அண்ணின்னு அவளை தான் சொல்லுவா. இவ உடனே அது என்ன அவளை மட்டும் அண்ணின்னு கூப்பிடுற, நான் புத்தர அளவுக்குலாம் நல்லவ கிடையாது தான், ஆனா இவ என் புருஷனை வளைச்சு போட்டு என் பிள்ளையவும் அவ பக்கம் வச்சுக்கிட்டா, அப்படித்தானே அத்தை அப்படின்னு மாமியாரை பார்க்க, அவங்களுக்கு இவளை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. முன்ன மாதிரி ஹீரோயினை அசிங்கப்படுத்த மாட்டேங்கிறாங்க, நீ வச்சுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் வெளியில போயிட்டு இருக்கும்போதே உள்ள இவங்க பேசுறது கேக்குது. ஹீரோவோட அம்மா, என் பையன் வர வரைக்கும் நான் உன்னை நம்ப மாட்டேன், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. அவன் நல்லவ மாதிரி சரித்தான் நடிக்கிறா. இப்பதான் ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. வந்ததுல இருந்து இவ ஹீரோவை பத்தி இன்னுமே விசாரிக்கல. அவன் எங்க போயிருக்கான் என்னன்னு இன்னுமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறியேன்னு கேட்க, அவர் தான் போர் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காரு, வெளியில வீரர்கள் நின்றுட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க, அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னு நைட் நான் வேண்டிக்கிறேன் தெரியுமான்னு அழுகுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே ஹீரோ அம்மாவும் சோகமாகி, என் பையனுக்கு அங்கே சாப்பாடு கிடைக்குதோ என்ன பண்ணுறானோன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ண, ஆமாத்த அவரை நினச்சா எனக்கு தண்ணி கூட உள்ளே இறங்க மாட்டேங்குதுன்னு வாய் ஃபுல்லாக ஸ்நாக்ஸை வச்சுட்டு அழுகுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவோட தங்கச்சி உடனே, ஆமாம் தண்ணி மட்டும்தான் இறங்காது, மித்ததெல்லாம் நல்லா போகும்னு கலாய்க்கிறா. இப்போதான் ஹீரோவையும் லீயையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரையுமே பிடிச்சிட்டு வந்து ஒரு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. லீக்கு குண்டடிப்பட்டது என்னாச்சுன்னு தெரியல, கண்ணு முழிக்காம உட்காந்துருக்கான். இப்ப ஹீரோ மட்டும் எழுந்ததும் அவர்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. இப்ப இவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கிறது மிங் கிடையாது, வேற ஒரு குரூப் போல. அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு கொரியன் தெரியாது, ஆனா இந்த ஒரு ஆள் மட்டும் கொரியன் பேசுறாரு. ஹீரோ அவர்கிட்ட, நாங்க கொரியால இருந்து வந்த ராணுவ வீரர்கள்னு சொல்ல, ஆனா இவங்க இப்ப மிங் வீரர்களோட ட்ரெஸ்ஸை தானே போட்டிருக்காங்க, கொரிய வீரர்கள்னு காட்டுறதுக்கு ஆதாரம் இல்ல. லீக்கிட்ட இருந்து அவன் அப்பா எழுதின லெட்டரை வேற எடுத்திருக்காங்க, அது மிங் ஜெனரலுக்கு எழுதின லெட்டர் தானே, அதனால இவங்க கொரிய வீரர்கள்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பொய் சொல்றதா நினைச்சு அடிச்சு வேற விசாரிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் இவனுக்காக டெய்லி நைட்டு வானத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. இதை ஹீரோவோட அம்மா நின்று பாக்குறாங்க. இவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வருது. சரி இந்த மர்மம் சாமி கும்பிடுறா, அந்த மர்மம் என்ன பண்றான்னு பாக்கலான்னு போய் கதவை திறந்தா தண்ணி கூட இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஸ்நாக்ஸ் தான். பரவாயில்லையே இது தொண்டையில இறங்குதுன்னு கேட்கும்போது, இல்லத்த அவரை நினைச்சு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்தனா அதான் ஒரு மாதிரி வந்துச்சுன்னு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டா. உன்கிட்ட பேசினா எனக்கு தான் தலைவலின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அங்க லீ இன்னுமே கண்ணு முழிக்கல. ஹீரோ தான் சத்தம் கொடுத்து எழுப்பி பாக்குறான். இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு லீ எந்திக்கிறான். முதுகுல குண்டடிப்பட்டதுனால தலையை தூக்கவே கஷ்டமா இருக்கு.
இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கஷ்டப்பட்டு கேட்குறான். நம்மளை இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அது பிரச்சனை இல்லை, உன் அப்பா கொடுத்த லெட்டர் இப்போ இவங்க கிட்ட இருக்கு, என்ன ஆனாலும் சரி நீ மூத்த அமைச்சரோட பையன்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்ல, அதுக்கு அவன் நீ என்னைய வச்சு இங்கேருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்கிறான். அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு குரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு குரூப் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த குரூப்ல இருக்கும்போது ஹீரோவோட உயிருக்கு ஆபத்தா இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் லீயோட உயிருக்கு ஆபத்தாயிட்டு 2 பேரும் இதுல இருந்து எப்படி தப்பிச்சு தாய்நாடுக்கு போக போறாங்கன்றதுலாம் தெரியல. அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.